தமிழக அரசியலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாட் டாபிக் என்ன தெரியுமா? நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கரூரோட அரசியல் பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நேற்று மதியானம் வரைக்கும் கரூர் மாவட்டத்தோட முக்கியமான அதிமுக முகமாக இருந்த எம்எல்ஏவான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்குறாரு. இதுவே நமக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. என்னடா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு, கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு குழப்பத்தில் இருந்தோம். அதுக்கு அடுத்த விதமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நான் கரூருக்கு வரேன், அடுத்த வாரம் ஜூலை 2வது வாரத்தில் நான் கரூரில் போய் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறாரு. அப்புறம் டேட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாள் ஸ்டே பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 2 இன்சிடென்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை இருக்குமோ, 2 இன்சிடென்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தமாக இருக்குமோ. ஏன் அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரோட தொகுதி எம்எல்ஏ, அவரு ரிசைன் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கரூர் வரதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரி ரைட்டு, 2த்துக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது அப்போவே புரிஞ்சு போச்சு. சரிடா வெற்றி, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வாய்ஸ் ஃபார் மீ, நான் கரூர்காரன் தான், நான் கரூர் தான் என்னோட ஹோம் டவுன், இப்போயும் நான் கரூரில் தான் இருக்கேன். ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு நம்பக தகுந்த வட்டாரங்கள்லேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்தது. அதை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த 2 இன்சிடென்ட்டை பற்றியும் நம்ம அலச போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஃபார் மீ கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1670 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. பலவலன் பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிய வாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சம்பவம் எண் 1. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்ட தொகுதி எம்எல்ஏவான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சபாநாயகரை சந்தித்து நேற்று மத்தியானம் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாரு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் எந்த கட்சிக்காரனா ஏடிஎம்கேலேருந்து போகிற எம்எல்ஏ. இவர் 6வது ஆள். 1 இல்லை 2 இல்லை 6 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 6 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து கல்லிட்டு போயிருக்காங்க. இது ஏடிஎம்கேல 6வது விக்கெட். இப்போதான் 2 வாரத்துக்கு முன்னாடி சி விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏவான சி விஜயபாஸ்கர் அவர்கள் அவரும் ரிசைன் பண்ணார். அதுக்கு முன்னாடி ஒரு 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தை பற்றி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பேசியிருந்தோம். இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் 1 by 1 கல்லுக்கிட்டே போகிறாங்களே, இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல், குறிப்பாக சொல்லணும்னா சிவி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை அந்த பிரச்சனைனால தான். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஐயுஎம்எல் தலைவர் வேற சொல்லியிருக்காரு, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டி சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்கறதுக்கு திட்டம் போடுறாங்க, என்கிட்ட அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் போட்டு வச்சாரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பம்ன்றது அதிமுகவில் இருக்குது. ஸோ இதன் காரணமாக கூட இருக்கலாம் எம்எல்ஏக்கள் கல்லிட்டு போகிறதுக்கான ரீசன். இந்த மாதிரி போகிறனால ஏடிஎம்கேக்கு முக்கியமான ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கேவோட பவர் ஃபுல்லாக கம்மியாகிட்டே வருது. ஏடிஎம்கேவோட முக்கியமான பவர் ரீஜன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொங்கு மண்டலம், இந்த கரூர், ஈரோடு, இந்த சென்டர் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஏடிஎம்கேவோட கோட்டைன்னு வச்சுக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த கோட்டை சுக்கு நூறாக செதறி போயிட்டு இருக்கு. அதுவும் இப்போ இந்த ஏடிஎம்கேல இருந்து வெளியில் வந்த எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சாதாரண இப்போ புது முகம் தெரியாத ஆட்கள் கிடையாது. எல்லாருமே மக்களுக்கு முகம் தெரிஞ்சு ஒரு நல்ல பேர் எடுத்த பெரிய பெரிய ஆட்கள், ஒரு ஜெயின்ஸ்னே சொல்லணும். ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தான் இவங்க எல்லாமே பதவி ரிசைன் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக பதவி ரிசைன் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஏடிஎம்கேல ஃபியூச்சரில் எப்படி இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து அவங்களோட பவரை மீட்டெடுக்க போகிறாங்கன்றது ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா சம்பவம் எண் 2. விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றதுக்கு அப்புறம் கரூருக்கு வராரு. எதனாலனா போன வருஷம் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பிரச்சாரத்தப்போ 41 பேர் இறந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு ஆறுதல் கூறதுக்காக வராரு. 2 நாள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 10, 11 2 நாள் கரூரில் தான் தங்கி அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கரூரோட முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள், புது புது திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ சம்பவம் எண் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இன்சிடென்ட், எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணதாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் கரூர் வரதா இருந்தாலும் சரி, இது 2ஐயும் பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லை நடக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கர், குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் கரூர் மாவட்டத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் சி விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதி அவங்க 2 பேருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிவிகேல ஜாயின் பண்ண போகிறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்ற ஜூலை 1, 2ஆம் தேதி இந்த 2 நாளில் என்னைக்காவது ஜாயின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஸோ இதில் ஜாயின் பண்ண போகிறாங்க டிவிகேல.
அதை தொடர்ந்து 10ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு வராருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 10, 11 2 நாள் ஸ்டே பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயமா வந்து இந்த எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது டிவிகேல போய் ஜாயின் பண்ண எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களாக இருந்தாலும் சரி, சி விஜயபாஸ்கர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆள் இப்போ வந்து டிவிகே ஆளாக மாறிட்டாங்க. ஸோ முதலமைச்சர் கரூருக்கு வராரு அப்படின்றப்போ இவங்க தான் எல்லாமே கரூரில் விஜய் அவர்களை வரவேற்று ஒரு ஃபுல் கிராண்டான எல்லா ஒரு செலிப்ரேஷனையும் பண்ணி ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே திரட்டி மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார், ஆனால் ஏடிஎம்கேல இருந்தார். இப்போ ஒரு ரிஃபைன் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இடைத்தேர்தல் வச்சு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை ஆதரித்து விஜய் அவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி இடைத்தேர்தல் எப்போ வருதுன்னு இன்னும் சரியே தெரில. பட் மறுபடியும் கரூர் தொகுதியில் யார் நிற்க போகிறார் அப்படின்னா டிவிகே சார்பாக எம்ஆர் விஜயபாஸ்கர், அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ, இப்போ டிவிகே சார்பாக நிற்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்பயுமே கொங்கு மண்டலம்னா அது அதிமுகவோட கோட்டையாக இருந்தது. ஆனால் இப்போ தேர்தல் முடிஞ்சு ஏடிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுனால அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக வந்து டிவிகே பொறுக்கி தனக்குள்ளே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மாதிரி உள்ளூரில் நிறைய செல்வாக்கு, மக்களோட செல்வாக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்களை வந்து தன்னோட கைக்குள்ளார போட்டு வச்சுக்கிறது அப்படின்றது டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொங்கு மண்டலத்தில் சேர்க்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நியூஸ் நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னேன் இல்லையா கரூரில், என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தவில்லை, சும்மா கேள்விப்பட்டது தான். என்ன நடக்கும் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாரு. திருப்பி அவர் தான் கரூர் சார்பாக வந்து எம்எல்ஏவாக நிற்க போகிறாரு. அப்போ டிவிகேல அந்த இடத்துல யார் இருந்தார் பார்த்தீங்க அப்படின்னா மதியழகன் அவர் இருந்தார். ஸோ அவரோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து கரூரில் ஒரு மேயர் பொசிஷனுக்கு வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு. இது எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரில. பட்டு மேற்கு மாவட்ட செயலாளராக டிவிகே சார்பில் இருந்த மதியழகன் அவர்கள் வந்து மேயர் பொசிஷனுக்கு வந்து போகிறாரு. டிவிகே சார்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக எம்ஆர் விஜயபாஸ்கர், முன்னாள் அதிமுக கரூர் எம்எல்ஏவாக இருந்தவர், இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணால் திருப்பி அவருக்கு அதே பொசிஷன் தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மையாக இருக்க போகுதுன்றது எனக்கு தெரில. பட் செவி வழியாக வந்த செய்திகள் கன்ஃபார்மாக இல்லையான்றதெல்லாம் நம்ம 10, 11 நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் கரூர் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறாரோ அதை பொறுத்தே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இடைத்தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் யார் எம்எல்ஏவாக போட்டி போடுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான். கடைசியாக எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இருந்தாலும் சரி, சி விஜயபாஸ்கர் அவர்கள் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேலேருந்து டிவிகேல வந்தாங்கல்ல, நான் அவங்கள மட்டும் குறிப்பிட்டு சொல்ல. தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல்லாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, அதிமுகலேருந்து வந்த நிறையா எம்எல்ஏக்கள் டிவிகேல சப்போர்ட் பண்ணாங்கல்ல. ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு தோணுது. உங்களெல்லாம் மக்கள் எதை நம்பி ஓட்டு போட்டாங்க? நீங்கள் இந்த கட்சியில் இருக்கீங்க, ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து வேறு கட்சிக்கு போய் தாவி உங்களோட பொசிஷன் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு கட்சி தாண்டிட்டு இருக்கீங்களே, அப்போ ஓட்டு போட்ட மக்கள் எங்களெல்லாம் பார்த்தா முட்டா புன்னகை மாதிரி தெரியுது இல்லை? மக்கள் வந்து உங்களுக்காகவோ கட்சிக்காகவோ ஆதரவு கொடுக்கணுன்றக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக பதவியை ரிஃபைன் பண்ணுறது, கட்சி தவறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வாய்ஸ் ஆர்மி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்த இந்த முடிவு சரியானதா? அவர் டிவிகேல வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்னா அது திருப்பி அவரோட பழைய பொசிஷனை மீட்டு எடுத்து கொடுக்குமா? விஜய் அவர்கள் இவரை சேர்த்துக்கிறது டிவிகேக்கு நல்லதா? கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கேவோட பவர் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கே. இது எல்லாத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1670 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.